வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ மனுஷங்கள நம்ம பார்க்குறோம். கடந்து போறோம். காலேஜ்ல, வேலை செய்ற இடத்துல, பிசினஸ்ல, சொந்த பந்தம்னு தினமும் புது புது முகங்கள் நமக்கு அறிமுகமாக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில மனுஷங்கள மட்டும் நம்மளால என்ன பண்ணினாலும் மறக்கவே முடியாது. அவங்க இப்போ நம்ம கூட இல்லாம இருக்கலாம். நம்மகிட்ட பேசாம கூட இருக்கலாம். ஏன் அவங்க வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு உலகத்துல அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா, அவங்கள பத்தின நினைவுகள், அவங்க நமக்கு குடுத்த காயங்கள், அவங்க பேசின வார்த்தைகள் மட்டும் இன்னும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஆறாத வடுவா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூங்க போகும்போது, இல்லன்னா தனியா கார்லயோ, இல்ல பைக்லயோ டிராவல் பண்ணும்போது, இல்லன்னா ஒரு மழை பெய்யறப்போ தனியா உட்காந்து ஒரு காஃபி குடிக்கும்போது, அவங்களோட ஞாபகம் டக்குன்னு நம்மளோட மனசுக்குள்ள முள்ளு மாதிரி குத்தும். நம்மளோட மனசும் ரொம்பவே பாரமாகும். நாம அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு துரோகத்த பண்ணிட்டு போனாங்க? ஏன் என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரு அழகான நாளையும், நம்மளோட நிம்மதியையும் தொலைச்சிடுறோம். இன்னைக்கு நாம பேச போறது, யார நாம வெறுக்கணும், யார் மேல பழி வாங்கணும், யார பத்தி தப்பா பேசணும் அப்படின்றத பத்தி கண்டிப்பா கிடையவே கிடையாது நண்பர்களே. ஏன்னா ஒருத்தர் மேல வெறுப்ப வச்சுக்கிறது, நாம ஒரு விஷத்த குடிச்சிட்டு அடுத்தவன் சாகணும்னு நினைக்கிறதுக்கு சமம். ஸோ அந்த வெறுப்பு நம்மள தான் அழிக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கிற வெறுப்பு அப்படின்றது, நாம விஷத்த குடிச்சிட்டு அடுத்தவன் சாகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமமா இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு பேச போறது நம்மளோட மன அமைதிக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக, நம்மளோட நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக மனதளவுல யாரையெல்லாம் தூக்கி எறியணும். அதாவது லெட் இட் கோ அப்படின்னு பண்ணிட்டு கடந்து போகணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 10 மனுஷங்கள பத்தியும், அவங்க குடுத்த நினைவுகள பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம விரிவா, ஆழமா பேசப் போறோம். நான் சொல்ல சொல்ல அப்படியே உங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும், யார் யாருக்கெல்லாம் உங்களோட மனசுல தேவையில்லாம இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷீ பிரீத்ஸ் கிரேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. இப்ப நம்ம 10 பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல நம்மளோட லிஸ்ட்ல முதலாவதா வர முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்கள மட்டம் தட்டிட்டே இருக்கவங்க. இவங்கள நீங்க எங்க வேணா பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கலாம், ஆஃபீஸ்ல கூட வேலை செய்றவங்களா இருக்கலாம், இல்லன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா கூட இருக்கலாம். இவங்களோட மெயின் கேரக்டர் என்ன தெரியுமா? நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு, ரத்தம் சிந்தி ஒரு விஷயம் பண்ணினாலும், அதுல இருக்கிற 1000 குறைகள மட்டும் தான் அவங்க கண்ணு பார்க்கும். உங்களோட நிறைகளையோ, உங்களோட உழைப்பையோ அவங்க பாராட்டி பேசவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு புதுசா ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப ஆசையா அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு காட்டுவீங்க. அவங்க, "டேய் சூப்பர்டா! வாழ்த்துக்கள்" அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா, "என்னடா இந்த கலர் எடுத்த? இந்த பட்ஜெட்டுக்கு அந்த பைக் வாங்கியிருக்கலாமே! இது மைலேஜே தராது. வேஸ்ட்டுப்பா" அப்படிம்பாங்க. நீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் ஊர்ல 10 பேர் பண்ணி தோத்து போனது. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. பேசாம மாசம் 10,000 கிடைச்சாலும் ஆஃபீஸ்க்கு போய் வேலைய பாருன்னு உங்களோட தன்னம்பிக்கைய மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு உங்கள ஜீரோவா மாத்திடுவாங்க. என்னோட முக்கியமான ஒரு சஜஷன் என்னன்னா, இவங்கள மாத்தணும்னு நினைச்சு உங்களோட நேரத்தையும், எனர்ஜியும் வீணாக்கிக்காதீங்க. ஏன்னா, அவங்களோட உலகமே அவ்வளோதான். அவங்க மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உங்க மேல திணிக்கிறாங்க. உங்களோட சுய மரியாதைய உடைக்க இந்த உலகத்துல யாருக்குமே உரிமையே கிடையாதுங்க. இவங்க கிட்ட இருந்து சண்டை போடாதீங்க. அமைதியா மனதால விலகி நின்னுக்கோங்க. 2வது நபர் பார்த்தீங்கன்னா, உங்கள பயன்படுத்திக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. தேவைக்கு மட்டும் உங்கள பயன்படுத்துறவங்க. இவங்கள நம்ம சுயநலவாதிகள், அப்படி இல்லன்னா சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு அவசர உதவி, இல்லன்னா காசு தேவை அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஞாபகம் வரும். அதுவரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்களா, இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை வந்தா மட்டும், "மச்சான் நீ தான்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மச்சி நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு" அப்படின்னு உன்ன விட்டா எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு உங்கள ஐஸ் வைப்பாங்க.
நீங்களும் பாவம் நல்ல மனசோட உங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வீங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க சும்மா நார்மலா மெசேஜ் பண்ணா ப்ளூ டிக் விழும். ஆனா ரிப்ளை வராது. ஃபோன் பண்ணா மச்சான் கொஞ்சம் பிஸி அப்புறமா கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க கூப்பிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள நினைச்சு அழுது உங்களோட கண்ணீரையும் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சு உங்களோட மூளையையும் வீணாக்கிக்காதீங்க. அவங்க என் வாழ்க்கையில ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஒரு தற்காலிக மனுஷர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அவங்கள விட்டுட்டு உங்களோட வழியில போய்க்கிட்டே இருங்க. அவங்க போனது உங்களோட நஷ்டம் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு உண்மையான இதயத்தை இழந்தது அவங்களோட நஷ்டம், அவ்வளவுதான். மூன்றாவது நபர் பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களோட சீக்ரெட்டான ஹேட்டர்ஸ்ன்னு கூட இவங்கள வந்து சொல்லலாம். உங்களோட முகத்துக்கு நேரா நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள உங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நண்பர்களே. உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. இல்லன்னா நீங்க ஒரு புதுசா வீடு கட்டுறீங்க. இல்லன்னா நல்ல பொண்ணோ, பையனோ அமைஞ்சு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட் நியூஸ நீங்க அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க முகத்துல ஒரு செகண்ட் ஒரு அசைவு மாறும் பாருங்க. ஒரு போலி சிரிப்பு வரும். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நேர்ல என்னவோ நல்லா வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்துவாங்க. ஆனா பின்னாடி 4 பேர்கிட்ட போயிட்டு, "அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம், அதான் டக்குன்னு மேல வந்துட்டான். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு தகுதிலாம் இல்ல." அப்படின்னு உங்களோட உழைப்ப ரொம்ப சாதாரணமா பேசி மத்தவங்க மத்தியில ரொம்ப வந்து குறை பேசுவாங்க. மறைமுகமா உங்கள கீழ இழுக்கிறதுக்கு என்ன வழின்னுலாம் பார்ப்பாங்க. இவங்க கிட்ட உங்களுடைய அடுத்த கட்ட லட்சியம் என்ன? உங்களோட கனவுகள் என்ன? அப்படின்னு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்றத எக்காரணத்த கொண்டும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட வெற்றி மட்டும் அவங்க காதுல இடி மாதிரி விழட்டும். ஆனா அதுக்கான உங்களோட உழைப்பு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததா 4வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறவங்க. வாழ்க்கையில ஒருத்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னா, அது அவங்க மேல இருக்கிற அன்புக்காக நம்ம ஒரு முறை மன்னிக்கலாம். 2வது முறையும் நம்ம மன்னிச்சு எச்சரிக்கலாம். ஆனா சிலருக்கு பொய்யே ஒரு ஹேபிட்டா வந்து மாறிடும். காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொய் தான் சொல்லுவாங்க. பொய் சொல்றது மட்டும் இல்லாம மாட்டிப்பாங்க நம்மகிட்ட. மாட்டிக்கிட்டாலும் கொஞ்சமும் அசிங்கப்படாம அத மறைக்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட்ட ரெடி பண்ணுவாங்க. இங்க ஒரு கசப்பான மனநல உண்மை இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு உறவுக்கு அது காதலா இருக்கட்டும், இல்ல நட்பா இருக்கட்டும், அஸ்திவாரமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி ஒரு முறை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுன்னா, அத நீங்க என்னதான் உலகத்துல இருக்கிற பெஸ்ட்டான ஒரு கம்ம தேடி வச்சு ஒட்ட வச்சாலும் கூட, அதுல இருக்கிற அந்த விரிசல் இருக்கு இல்லையா? அது அப்படியே தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்பிக்கையும். தொடர்ந்து பொய் சொல்றவங்க கிட்ட என்னடா பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? அப்படின்னு சண்டை போட்டு விவாதம் பண்ணி உங்களோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கள மாத்தவும் முடியாது. அவங்கள நம்புறத அப்படியே டோட்டலா நிறுத்திட்டு உங்களோட எல்லைய நீங்க தள்ளி வச்சுக்கோங்க. 5வது நபர் பார்த்தீங்கன்னா, உங்களோட மன அமைதிய கெடுக்கிறவங்க. டாக்ஸிக் எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இவங்கள நான் வந்து எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜிய மொத்தமா உறிஞ்சிருவங்க. இப்ப புரிஞ்சிருக்கும். உங்களோட லைஃப்ல நீங்க நல்லா ஹாப்பியா இருப்பீங்க. அன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கும். ஆனா இவங்க உங்க முன்னாடி வந்து உட்காருவாங்க. இல்லன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேசினா போதும். அது வரைக்கும் எனர்ஜியா சூப்பரா இருந்த உங்களோட மூடு இருக்கு இல்லையா? அப்படியே ஸ்பாயில் ஆகி தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவங்க பேசும்போதே எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி தப்பா புறம் பேசுறது, இல்லன்னா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா புலம்புறது, இல்லன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத பயத்தையோ, சந்தேகத்தையோ, இல்ல குழப்பத்தையோ விதைக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்களோட குடும்பத்துல கூட இருக்கலாம். அவங்கள உடனே வந்து நம்மளோட வாழ்க்கையில இருந்து வெட்டி விட்டுற முடியாது. உண்மைதான். ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்களோட மனச டிட்டாச் பண்ணிக்கோங்க. அவங்க பேசுறத ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருங்க. உங்களோட மன அமைதிய விட இந்த உலகத்துல விலை மதிப்பற்றது எதுவுமே கிடையாது. 6வதா பார்த்தீங்கன்னா, உங்கள மதிக்காதவங்க. உங்களோட அன்பையும், உங்களோட நேரத்தையும் மதிக்காதவங்க. நீங்க அவங்களுக்காக எவ்ளோ வேணா கஷ்டப்படுவீங்க. அவங்க கூப்பிட்டா நடுராத்திரியில கூட தூக்கத்த விட்டுட்டு ஓடி போய் நிப்பீங்க. அவங்க உங்கள காயப்படுத்தினாலும், தப்பு பண்ணாலும், சரி போனா போகுதுன்னு சகிச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள விடுறதுக்கு மனசு இருக்காது.
அந்த உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தெரியும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? இவன் எங்க போக போறான்? நாம என்ன பண்ணினாலும் இவன் நம்ம பின்னாடி தான் வருவான். நம்ம எப்ப கூப்பிட்டாலும் இவன் அவைலபிளா தான் இருப்பான் அப்படின்னு உங்கள ரொம்ப சாதாரணமா ஒரு மதிப்பே இல்லாம நடந்துக்குவாங்க. உங்களோட தியாகத்த அவங்க ஒரு கடமையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அன்பு, பாசம், நட்பு இது எல்லாமே வந்து டூ வே டிராஃபிக் மாதிரி நண்பர்களே. 2 பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கமா நீங்க மட்டுமே அன்பு கொட்டிக்கிட்டு, பதிலுக்கு அங்க உங்களுக்கு அவமதிப்பு தான் கிடைக்குதுன்னா, தயவு செஞ்சு அங்கருந்து கௌரவமா சைலன்ட்டா விலகி வந்துருங்க. சுயமரியாதையை இழந்து வர்ற எந்த ஒரு அன்பும் நமக்கு தேவையே கிடையாது. 7வதா பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எதிர்மறையா பேசுறவங்க. நெகட்டிவ் பீப்புள்ன்னு கூட இவங்கள சொல்லலாம். நீங்க ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு நினைப்பீங்க. இல்ல ஒரு புது பிசினஸ் இல்லன்னா ஒரு புதுசா ஒரு ஹாபி கத்துக்கலாம்னு கூட நினைப்பீங்க. அவங்க கிட்ட போயிட்டு சொன்னா, "உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேறாது. ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற? வீணா முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு அசிங்கப்படாத." இப்படிதான் இவங்களோட ஸ்பீச்சே வந்து இருக்கும். உலகத்துல இருக்கிற அத்தனை நெகட்டிவ் விஷயங்களையும் கொண்டு வந்து உங்களோட தலை மேல கொட்டுவாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற பயத்தையும், அவங்களோட தோல்விகளையும் உங்க மேல திணிக்க பார்ப்பாங்க. இவங்க வார்த்தைகள உங்களோட மனசுக்குள்ள தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அவங்க பயம் உங்களோட எதிர்காலத்தையோ, இல்ல உங்களோட தகுதியையோ தீர்மானிக்க கூடாது. இந்த உலகத்துல சாதிச்சவங்க எல்லாருமே உன்னால முடியாதுன்னு சொன்ன கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஜெயிச்சு காட்டுனவங்க தான். அடுத்ததா 8வதா பார்த்தீங்கன்னா, உங்களோட நம்பிக்கைய உடைச்ச துரோகிங்க. உங்களோட நம்பிக்கைய துரோகத்தால அடியோட உடைச்சவங்க தான் உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துனவங்க. மன்னிப்புன்றது ரொம்ப உன்னதமான விஷயம். நாம அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனா, அதே தவிர அடிக்கடி மீண்டும் மீண்டும் அவங்க நம்மளுக்கு செய்றதுக்கு இன்னொரு வாய்ப்ப நம்ம அவங்களுக்கு குடுக்குறது வந்து புத்திசாலித்தனமே கிடையாது. இது ஒரு முட்டாள்தனம். இப்போ ஒரு நாய் உங்கள கடிக்குதுன்னு வச்சுப்போம். பாவம் நாயின்னு அத நம்ம மன்னிக்கலாம். ஆனா மறுபடியும் போய் அது முன்னாடி கைய நீட்டுவோமா? மாட்டோம்ல. ஏன்னா அது கடிக்கும்னு நமக்கு தெரியும். அதே தான் துரோகம் பண்ணவங்களும். அவங்கள மனசார மன்னிச்சுடுங்க. ஏன்னா அவங்க மேல கோபத்தையும், வன்மத்தையும் வச்சிருந்தா அது நம்மளோட மனச தான் பாரமாக்கும். அவங்கள மன்னிச்சு அந்த பாரத்த இறக்கி வச்சுடுங்க. ஆனா மறுபடியும் அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களோட இதயத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து உங்களை காயப்படுத்துறதுக்கு ஒருபோதும் நீங்க அனுமதி கொடுக்கவே கூடாது. தூரமா வச்சு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருங்க. அடுத்ததா 9வது நபர். உங்களை எப்போதும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறவங்க, கம்பேரிசன் பண்றவங்க. மத்தவங்களோட உங்கள வந்து கம்பேர் பண்ணி பேசி பேசி உங்களோட வேல்யூவ குறைக்கிறவங்க. அவன பாரு எவ்ளோ சம்பாதிக்கிறான், கார் வாங்குறான். அவன் வீட்டு பையன வந்து பாரு எப்படி செட்டில் ஆகிட்டான். அப்படின்னு நீ இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு இது பொதுவா நம்மளோட சொந்த பந்தங்கள்லயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ நடக்கிற ஒரு பெரிய கொடுமை தான். நண்பர்களே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேற. அவங்களோட சூழ்நிலையும் வேற, அவங்களோட பயணமும் வேற. காலையில பூக்கிற பூ வேற, ராத்திரி பூக்கிற பிரம்ம கமலம் அப்படின்றது வேற. 2மே அழகுதான். ஆனா அது அதுக்கான நேரத்துல தான் பூக்கும். நம்ம கையில இருக்க இந்த 5 விரல்களுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறதுனால உங்களோட மதிப்பு எப்பவுமே குறைஞ்சு போயிடாது. ஆனா அவங்க பேசுறத கேட்டு நீங்களே உங்கள தாழ்த்தி நினைச்சு, நாம எதுக்குமே லாயக்கு இல்லையோ அப்படின்னு நம்புறீங்க பாருங்க, அங்க தான் உங்களோட மதிப்பு குறைஞ்சு போயிடுது. உங்கள நீங்க யார் கூடவும் ஒப்பிடாதீங்க. நீங்க யூனிக்கான பெர்சன். உங்களுக்கான நேரம் கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கடைசியா 10வதா மிக முக்கியமான ஒரு நபர். உங்கள காயப்படுத்திய பழைய நினைவுகள். இது ஒரு மனுஷன் கிடையாது. ஆனா நம்மளோட மனச விட்டு உடனே தூக்கி எறிய வேண்டிய மிக முக்கியமான நபர். நம்மளோட மனச காயப்படுத்தின பழைய நினைவுகள் தான் இந்த 10வது நபர். உண்மையும் சொல்லணும்னா, வெளியே இருக்கிற மனுஷங்கள விட நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பழைய நினைவுகள் தான் நம்மள சித்திரவதை பண்ணி கொடூரமா காயப்படுத்தும். அன்னைக்கு ஏன் அவங்க அப்படி பேசினாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? அப்படின்னு கடந்த காலத்தோட பழைய பக்கங்களையே தினமும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருப்போம். நடந்ததை இந்த உலகத்துல யாராலையும் மாத்த முடியாது. டைம் மெஷின் வச்சு பின்னாடி போயிட்டு எதையும் எடிட் பண்ணி மாற்ற முடியாது இல்லைங்களா? ஆனா நேத்து நடந்த ஒரு தப்பான விஷயத்துக்காக இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஒரு அழகான நாளையும்
உங்களுடைய எதிர்கால சந்தோஷத்தையும் நீங்க இழக்கணுமா? இல்ல கடந்த காலத்த ஒரு பாட புத்தகமா மட்டும் வச்சுக்கணுமா? அத நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்பவுமே கடந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அத நம்ம ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கணும். அத உங்க வாழ்க்கையா மாத்திக்காதீங்க. அத அப்படியே மூடி ஒரு ஓரமா வச்சுட்டு, அடுத்த பக்கத்துக்கு உங்களோட எதிர்காலத்த நோக்கி ஓட ஆரம்பிங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு. ஒரே வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க. நண்பர்களே, முடிவா நான் உங்ககிட்ட அன்பா சொல்லிக்கிறது ஒண்ணுதான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, நம்ம யாரையும் வெறுக்கணும்னு அவசியமே கிடையாது. வெறுப்புன்றது ஒரு பாரம். ஒரு ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணும்போது, தேவையில்லாத வெயிட் எல்லாத்தையும் தலையில வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த ஜர்னி கஷ்டமா தானே இருக்கும். அதையெல்லாம் இறக்கி சீட்டுக்கு கீழே வச்சாதான் பயணம் ரொம்ப ஃப்ரீயா, நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சில பாரங்கள, சில மனுஷங்கள, சில நினைவுகள மனதளவுல விட்டுவிட கத்துக்கணும். ஸோ லெட் தெம் கோ, லெட் இட் கோ. அவ்வளோதான். என்னோட இறுதி சஜஷன் என்னன்னா, உங்களோட அன்பு, உங்களோட நேரம், உங்களோட பாசம், இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அத யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்கள மதிக்கிறவங்களுக்கு, உங்க கூட இருக்கவங்களுக்கு அத அள்ளி அள்ளி குடுங்க. உங்கள மதிக்காதவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகையை மட்டும் குடுத்துட்டு கடந்து போயிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, மதிப்பு மிக்கது. அத யாருக்காகவும் வீணடிச்சிடாதீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட லைஃப்லயும் இந்த 10 மனுஷங்கள யாரையாவது நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? அவங்களால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா உடனே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ்வேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.